மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலநடுக்கம் வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதி நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23:30 ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 11 20 25 அந்த திட்டத்தில் வந்து ஏற்பட்டுச்சுங்க. 11 15 இது வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. இது வந்து நிறைய பேர் ஒரு கதை கட்டி விட்டுருவாங்க. இன்னும் நம்ம ஊர் மீடியா வந்து சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து ஜப்பானில் நிலநடுக்கம் ஜப்பானே அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுருவாங்க. பாவம் நிறைய பேர் பதட்டத்தில் அவங்க அம்மா அப்பா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க இங்கே இருப்பாங்க. பாவம் ஒரு பதட்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த காணொலி நான் வந்து எடுத்து நான் பதிவிடுறேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக நல்லாவே நான் ஃபீல் பண்ணோம். இது வந்து பாருங்கள், இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எபி சென்டர். இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எபி சென்டர். இந்த எபி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா அவமோரி ஹொக்காய்டோ, இது இடையில வந்து இருக்கக்கூடிய கடல் பிராந்தியத்தில் வந்து ஏற்பட்டிருக்குதுங்க. அதிகப்படியான நிலநடுக்கம் உணரப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் வந்து அதிகப்படியான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்குது. இப்போ இங்கே இந்த ரெட் கலர் டாட்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து எங்காம்பு அப்படின்னுவாங்க. என்பாங்குன்னா கோஸ்டல் ஏரியாஸ். கோஸ்டல் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7 6+ இதெல்லாம் ரொம்ப பெருசுங்க. ரொம்ப பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்குது. இதனுடைய தாக்கம் மட்டும்தான் வந்து டோக்கியோவில் வந்து உணரப்பட்டுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இது இங்கே இருக்குது. டோக்கியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறோங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 2 கலர் மார்க் தான் தெரியும். இப்போ என் வீட்டில் வந்து இப்போ உங்களுக்கு தண்ணி இந்த ஆடும் பாருங்கள், அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து உணரப்பட்டதுங்க ரிக்டர் அளவுகளில். அதுக்கே வந்து ரொம்ப லாங்காக வந்து இருந்துச்சு இந்த ஒரு எர்த்குவேக்கு. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிலநடுக்கம் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்காம்பு, இந்த கோஸ்டல் ஏரியா அவமோரி ப்ரிஃபெக்சரை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உணரப்பட்டிருக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹொக்காய்டோ சப்போரோ வந்து அதிகமாக உணரப்பட்டிருக்கும். ஸோ இந்த 2 ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபி சென்டராக இருக்குது. டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் இப்போது உங்களுக்கு வந்து சுனாமி வார்னிங் வந்து இப்போது 1 மீட்ரு, இப்போ நான் இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்டரும் இந்த பார்டர் மட்டும் வந்து உங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்குதுங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. இப்போ தான் வந்து ஏற்பட்டு இப்போ இந்த காணொலி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஸோ ஓவராலாக எல்லா இடத்துலையுமே உணரப்பட்டிருக்கும். இப்போ ஹொக்காய்டோ ஃபுல்லாக வந்து உணரப்பட்டிருக்கும், இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கியோ. ஸோ நிறைய பேர் வந்து அதுவாயிடுச்சு இதுவாயிடுச்சுன்னு உங்களுக்கு இது பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. எதுவும் பயப்படாதீங்க. யாருக்கும் இந்த ஒரு நிலநடுக்கத்தில் டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த இடத்துல நம்ம ஆட்கள்